வெல்கம் டு பென்டர் ஸ்டடி. நான் கார்த்திக் ராஜ் பேசுகிறேங்க. இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அதுவும் மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூடில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரியா? நான் ஆல்ரெடி ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ் வீடியோஸ்லேயே தெளிவாக சொல்லிட்டேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 2019 2020 வரைக்கும் போதும். சரியா? ரொம்ப பின்னலாம் வேணாம். சரியா? நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019 டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு 40 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? அதே மாதிரி இப்போ 2020 3 எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்குள்ளே கொரோனா வந்துருச்சு. ப்ளஸ் குரூப் 2 மாடல் கொஸ்டின் பேப்பர் மொத்தமாக சேர்த்திங்கன்னா 44 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. சரியா? தட் இஸ் மோர் தென் இனஃப் ஃபார் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ், இன்க்ளூடிங் மென்டல் எபிலிட்டி. பின்னாடி வேணாங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. சரியா? சரி, இப்போ ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பராக நான் இயர் வைஸு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து எத்தனை கொஸ்டின் வந்திருக்குன்றத நான் காமிச்சிருக்கேன். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் போன வாட்டி குரூப் 1ல் 3 கொஸ்டின் வந்திருக்கு. குரூப் 1 வந்து முன்னாடிலாம் 50 கொஸ்டின் இருந்துச்சு மென்டல் எபிலிட்டி, இப்போ மாறும். சரியா? அதே மாதிரி குரூப் 4ல் 2 கொஸ்டின் வந்திருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். நமக்கு ரிலீஸ் பண்ண குரூப் 2 மாடல் கொஸ்டின் பேப்பரில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து 3 கொஸ்டின் வந்திருக்கு. சரியா? ஜெயிலரில் 2. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 2 கொஸ்டின்ஸ் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரியா? நம்ம இப்போ மொத்தமாக இருக்கிற இந்த 83 கொஸ்டின் ஃப்ரம் 2019 டு 2020 கடைசியாக நடத்தின ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர் வரைக்கும் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிடலாம். சரியா? நான் மென்டல் எபிலிட்டி கிளியராக ஸ்ட்ராட்டஜி கிளாஸ்லையும் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லையும் சொல்லிட்டேன். ஸ்கூல் புக்கில் இருக்கிறத மட்டும் படிங்க போதும். வெரி வெரி ஈஸி டாபிக் தான் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரியா? ஒரு 6 ஃபார்முலா தான் இருக்குது. அதுக்குள்ளேயே எல்லாமே முடிஞ்சிடும். ப்ளஸ் சம் ட்ரிக்ஸ் தெரிஞ்சால் போதும். சரியா? நீங்கள் அதிகமாக போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறத மட்டும் படிங்க. ப்ளஸ் திஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இனஃப். சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, நான் இதை மொத்தமாக இந்த 83 கொஸ்டினையும் இந்த வீடியோ சால்வ் பண்ண போகிறதில்ல. நான் காலம் வைஸ் போகிறேன். ஃபஸ்ட் இந்த காலமில் இருக்கிறத நான் முடிக்கிறேன். சரியா? இருக்கு இல்லையா? இந்த காலம் ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர்லேருந்து டூரிஸ்ட் ஆஃபீஸர் வரைக்கும் இருக்கிற இந்த கொஸ்டின்ஸ் முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் இந்த காலம். சரியா? ஏன்னா ரொம்ப லென்த்தியாக போயிட வேணாம். சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? இதில் ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர் சரியாங்க. இது வந்து 2 வகையாக போடலாம். இப்படி இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கீழே இருக்கு இல்லையா, இது அப்படிலாம் இதான் ஷார்ட்கட் மெத்தட். ஆக்சுவலாக நாங்கள் கலரில் போட்டிருக்கேன் இல்லையா, இதான் நம்ம ஃபாலோ பண்ணுறது. இதான் ஈஸியும் கூட. சரியா? டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் டைம் கன்ஸ்டன்ட்லாம் கிடையாதுங்க. 3 மணி நேரம் இருக்குது. நீங்கள் 6 முறை உட்காந்து மேனுவல் மெத்தட்லேயே ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டு வரலாம். சரியா? அதனால தான் நம்ம 2த்தையுமே டீச் பண்ணுறோம். ஏன்னா எது கன்ஃபியூஸ் ஆனாலும் நீங்கள் டக்குன்னு போட்டுடலாம். ஆனால் ஆக்சுவலி மேனுவல் மெத்தட் தான் ஈஸி டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். பேங்கிங்க்கு தான் அந்த ஷார்ட்கட்லாம் தேவை. சரியா? ஓகே. எனிவே, ஃபைன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 12,600 ஃபார் n ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் காம்பவுண்டட் ஆனுவலி. சரியா? இப்போ என்ன, அதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். அவ்வளோதானே? பிரின்சிபல் இருக்குது, எண்ணும் இருக்குது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. உங்களுக்கு வேணால் ஃபார்முலா மெத்தடில் போங்க, இது போங்க. பட் இதான் வந்து ஈஸி. இந்த கலர் போட்டிருக்கேன்ல, இதான். ஃபஸ்ட் இயரில் என்ன பிரின்சிபல் எவ்வளோ? 12,600. சரியா? ஃபஸ்ட் இயரில் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 10%. 12,600ல் 10% எவ்வளோ? 2 0 அடிச்சிடலாம். ஸோ 12,260 இஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த மந்த் எண்டில் டோட்டலாக இவ்வளோ நம்பர் இருக்கும். ஸோ இப்போ n வந்து 2 இயர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னொரு வாட்டி போடணும். சரியா? ஸோ 13,860 அப்படியே வச்சுட்டிங்க. அதுக்கு 10% எவ்வளோ? 13,860 into 10/100 1386. சரியா?
இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இவ்வளோ வரும். ஸோ அவங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க, அமௌண்ட்டு கேட்கல. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக எவ்வளோவில் ஸ்டார்ட் பண்ணோம்? 12,600 ஸ்டார்ட் பண்ணோம். நமக்கு கிடச்சிருக்கிறது 15,246. ஸோ ஆன்சர் இஸ் 2646. சரியா? புரியுதாங்க? இதை நீங்கள் ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா அது வந்து இந்த ஸ்கொயரில் நீங்கள் ஏதாவது மாட்டிப்பீங்க. அதனால் இதுதான் பெஸ்ட்டு. சரியா? மொத்தம் 2 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் இது, செகண்ட் இது அப்படின்னு. சரியா? இது டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 2 கொஸ்டின் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து வந்துருச்சுன்னா ஒரு கொஸ்டின் இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து தான் வரும். சரியா? இது நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம். மொத்தம் இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னாலே இதில் 2 ஃபார்முலா இருக்குதுங்க. ஒன்று ஃபார் 2 இயர்ஸ், இன்னொன்று ஃபார் 3 இயர்ஸ். சரியா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் நீங்கள் பார்க்கலனாலே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. சரியா? 2 இயர்ஸ்க்கு இதான் ஃபார்முலா. அதனால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர். சரியா? நாம வச்சுக்கிங்க இது ஹோல் ஸ்கொயருங்க. திஸ் இஸ் நாட் ஆர் ஸ்கொயர் பை 100. நிறைய பேர் இந்த இடத்துல தப்பு பண்ணிடுவாங்க. அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதனால தான் இந்த கொஸ்டின் அடிக்கடி வருது. எல்லாரும் மோஸ்ட்லி அந்த ஃப்ரெஷர்ஸ் பண்ணுற மிஸ்டேக்கு தான் ஆர் ஸ்கொயர் பை 100ன்னு போட்டுருவாங்க. இல்லை, இது ஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 3 இயர்ஸ்க்கு வந்து பியர் இன்டூ 300 ப்ளஸ் ஆர் பை 100. இந்த ப்ளஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுவீங்க, ஜாக்கிரதையாருங்க. சரியா? சரி, இப்போ கொஸ்டினை படிப்போம். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 8,000 at 10% per year for 2 years. ஸோ பிரச்சனை இல்லை, நமக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலாவே போதும். ஃபார்முலா எடுத்து அப்படியே எழுதியிருக்கேன். சரியா? ஃபார்முலாவை எடுத்து மாற்றி எழுதியிருக்கேன். புரியுதா? இந்த டிஃப்ரென்ஸ்னால் என்ன? சிஏ மைனஸ் எஸ்ஏ. ஜஸ்ட்டு சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்காங்க. பிஏ மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மீதெல்லாம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிருக்கேன். சரியா? அதனால் இப்படி ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 100 ஸ்கொயரை இப்படி எடுத்து எழுதியிருக்கோம். ஆர் என்னது? 10 இல்லையா? அதனால் இப்படி எடுத்து எழுதியிருக்கோம். பி வந்து 8,000. சரியா? ஸோ if you write, you will get 80. சரியாங்க? இப்போ சரி, நான் அந்த கன்ஃபியூஷனில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த ஃபார்முலாவே நீங்கள் போட்டுடலாம் ஸ்ட்ரைட்டாக. இதில் வேறு ஃபார்முலா பி கண்டுபிடிக்கிற மாதிரி. ஏன்னா மோஸ்ட்லி இப்போ ட்விஸ்ட் பண்ணி இது வர்றதுனால நான் இந்த ஃபார்முலாவை காமிச்சிருக்கேன். ஸோ நான் அந்த செம்ம ஞாபகத்தில் வச்சு இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரியா? இனிமேல் அதை பார்த்துக்கோங்க. சரியா? இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பி இஸ் ஈக்குவல் டு 8,000 பை 10 ஸ்கொயர் பை 100 அப்படியே போட்டு பண்ணுங்கள். சரியா? அது நான் வந்து வேறு செம்மில் இருந்த ஃபார்முலா அப்படியே தூக்கி போட்டேன். சரியா? இது எப்படி இருக்குன்னா 8,000 ஆர் என்ன 10 இன்ட்டு 10 பை 100 இன்ட்டு 100 எப்படி இருக்கும். சரியா? ரெண்டும் ஒன்று தான். அதாவது நம்ம எக்ஸாம்லாம் சொல்லுவோம் இல்லையா, லக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் லக்கு. பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து என்னது 3 கேள்வி வந்துருச்சு. அதுவும் அதே ஒரே மெத்தட்லேயே என்ன 2 கொஸ்டின். சரியா? லக்குனா உடனே வானத்துலேருந்து பொத்துக்கிட்டு வரும் போட்ட கொஸ்டின்லாம் அப்படிலாம் கிடையாது. இதுதான் லக்கு. சரியா?
The difference between simple interest and compound interest of rupees 18,000 in 2 years, very very important. So in a first formula is enough, is 405. Then the ratio, then the rate of interest is, அதாவது ஆர் கேட்குறாங்க, புரியுதா? இதே ஃபார்முலா தான், ஆனால் ஆர் கேட்குறாங்க, கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா ஆர் ஸ்கொயரில் இருக்குது. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அது வந்துடும். சரியா? சப்ஸ்டியூஷன்லாம் நீங்கள் தாங்க பண்ணணும். அது எக்ஸாமில் பண்ணால் போதும். ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்ததுனால 2 ஃபார்முலா இருக்குது. 2 இயர்ஸாக 3 இயர்ஸான்னு செக் பண்ணணும். 2 இயர்ஸ் தான். அந்த ஃபார்முலா எழுதிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மீது எல்லாம் வந்துடும். ஆர் ஸ்கொயரில் இருக்குது, அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிள் சம் தான். சரியா? A sum of money invested at compound interest 8,000 in 3 years, 840 in 4 years. Find the rate of interest per annum. ஆறு கேட்குறாங்க. சரியா? ஸோ இது எப்படி போடணும்? ஒரு இயருக்கு முதல்ல கண்டுபிடிச்சிருவோமா? ஒரு இயருக்குன்னா என்ன, ஜஸ்ட்டு மைனஸ் தான். 840 மைனஸ் 800 போட்டால் ₹40 1 இயர். அடுத்து நமக்கு ஃபார்முலா தெரியும், என்னது? PNR by 100. ஸோ இப்போ ஆர் மட்டும்தான் வேணும். ஸோ 100 இன்ட்டு எஸ்ஐ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 40 பை பி என்ன 800 இன்ட்டு N1. இது சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 கேன்சல் ஆகிடும். 40/8 5%. சரியா? நிறைய பேர் இந்த 800லேயும் 1லேயும் மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குது, கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 2 கொஸ்டின் வந்ததாலே அதில் மோஸ்ட்லி இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்துடும். சரியா? இதுக்கு தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்க்கணும். இதே மாதிரி தான் எல்லா டாபிக் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே க்ளூ இருக்குது. அதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும்னு சொல்கிறது. சரி, எனிவே ஃபைண்ட் த பிரின்சிபல் if the difference between compound interest and simple interest on its 15% per annum 3 years is 1134. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் 3 இயர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண முடியாது, இந்த ஃபார்முலா தான். சரியா? ஜஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் தான். அப்படியே ஃபார்முலா எல்லாத்தையும் ஒன்றையும் போடுங்க. எஸ்ஐ மைனஸ் சிஏ என்ன கொடுத்துட்டாங்க, 1134. ஆர் இஸ் 15, இங்கேயும் 15. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி கடைசியாக ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா will get 16,000 as ஆன்சர். பொறுமையாக பண்ணுங்க, எக்ஸாமில் ஒன்றும் அவசரம் இல்லை. சில கொஸ்டின் தான் கிரிட்டிக்கலாக இருக்கும், மற்ற எல்லாமே நீங்கள் 2 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடலாம். குரூப் 2 மாடல் டெஸ்ட்டில் தான் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக கேட்டிருக்காங்க. மாடல் டெஸ்ட்டு பேப்பர் ரிலீஸ்டு பை டிஎன்பிஎஸ்சியில் வந்த 3 கொஸ்டினுமே வந்து கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. சரியா? பட் அது சிம்பிள் தான், கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா போட்டுடலாம். இப்போ நம்ம பார்த்த அதே ஸ்டெப்பு அதே ஃபார்முலா தான், என்ன கொஞ்சம் திங்க் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ இந்த ப்ராப்ளம் ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சரியா, of ₹1000 at the rate of 10% per annum for 18 months when the interest is compounded half yearly. இங்கே தான் சிக்கல். இப்போ per annum அப்படி இப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்டுடலாம். பட் இது
இப்படி இருக்குது சரியா. ஸோ 18 months ஆஃப் இயர்லி. ஸோ நான் அதை 3ஆக பிரிச்சிட்டேன். ஆஃப் இயர்லிங்கிறதுனால 6 மாதம் தானே ஆஃப் இயர்லி, சரியாங்க. அவ்வளோதான். இப்போ இதை மட்டும் நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா மேட்ரு ஈஸி. இப்போ அதே தான், அதே 1000 10% 100 rupees. இப்போ 100 எடுத்து அப்படியே இது பண்ணிடக்கூடாது. 50 ஏன் 10% per annum தான் 100, சரியா. பட் நம்ம இங்கே ஆஃப் இயர்லி தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 50 தான். இதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்கல்ல. அடுத்து 50 ஆட் பண்ணுங்கள். 1050 10% போட்டிங்கன்னா 105 வரும். இது ஃபார் ஆனம். ஸோ இதை பை 2 பண்ணால் 52.5 ஆஃப் இயர்லி. ஆட் பண்ணுங்கள் 1005 10% போட்டிங்கன்னா பர் ஆனம் வரும். திஸ் இஸ் ஆஃப் இயர்லி. ஸோ இஃப் வி டோட்டல் ஆஃப்டர் 18 months we will get 1157. ஸோ 1157 இனிஷியலாக பிரின்சிபல் எவ்வளோ 1000. ஸோ என்னது சாரி 157.625. இங்கே 62 தான் இருக்குது. ஓகே, தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். இது ஆப்ஷனை பார்த்தீங்களா எப்படி அவங்க கொடுத்துருக்காங்கன்னு. 6362 சரியா, கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. இது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே ப்ராப்ளம் தான். ஆனால் சில இடங்களை மட்டும் மாற்றணும். என்ன போட்டு எங்கெங்கெல்லாம் மாற்றணும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டட் எவ்ரி 3 months. அங்கே என்ன இருந்துச்சு? ஆஃப் இயர்லி இருந்துச்சு. அதனால் பை 2 போட்டோம். இங்கே எவ்ரி 3 months. ஸோ என்ன பண்ணுவோம்? டிவைடட் பை 4. அவ்வளோதான், சரியா. அதே மாதிரி தென் வாட் இஸ் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப்டர் 9 months? ஸோ 3ஆக பிரிக்கிறோம். 3 months 3 months 6 9, சரியா. ஸோ இங்கே பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க 1 lakh. சரியா, இது நிறைய பேர் இப்போ பார்க்க மாட்டீங்க, எங்கே அமௌண்ட்டே கொடுக்கலன்னு சொல்லி தேடிட்டு இருப்பீங்க. வேர்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 1 lakh. அதில் 12% கண்டுபிடிச்சா 12,000 ஃபார் ஆனம். அதை ஆஃப் இயர்லி, இன்னொரு ஆஃப் இயர்லி 3,000. திஸ் இஸ் ஃபார் 3 months, சரியா. அப்படியே போடுங்க. அடுத்தது இயர்லி ஆஃப் இயர்லி ஃபார் 3 months ஆட் பண்ணுங்கள். அடுத்தது இயர்லி ஆஃப் இயர்லி ஃபார், சரியா. திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரொம்ப கிரிட்டிக்கல். கால்குலேஷன் மிஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சது எல்லாம். இந்த கொஸ்டினும் இப்போ நம்ம 2 கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, அது கூட லிங்க்டு தான். பட் இங்கே பாருங்களேன், அவங்க இந்த இடத்துல மட்டும் பர் ஆனம்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நமக்கு அவ்வளோ பெரிய வேலை இல்லை, சிம்பிள் வேலை. ஸோ இங்கே பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க, எவ்வளோ மந்த்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, சரியா. ஸோ அந்த மந்த்தை இப்போ நம்ம ஏராக மாற்றணும். மந்த்தை ஏராக மாற்றணும்னா என்ன? சிம்பிள். எத்தனை மந்த் இருக்குது? 12. ஸோ 4/3. அப்படியே நமக்கு தெரியும் என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. நமக்கு 6 தான் வேணும். ஸோ 6 வச்சுக்கிட்டு மீதிலாம் அந்த பக்கம் கொண்டு வரோம். ஸோ ஃபைனலி இஃப் வி சிம்பிளிஃபை வி வில் கெட் 24. சரியா, ரொம்ப சிம்பிள். அந்த கான்செப்ட் உள்ள போகணும். மந்த் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது?
2019 போகலாம். ஜெயிலர் இது உங்களுக்கு விசிபிளாக இருக்கா? பட் எனிவே நான் படிக்கிறேன். ஃபைண்ட் த பிரின்சிபல். இது வந்து பிரின்சிபல் தட் வில் ஈல்ட் எ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ₹300 இன் 3 years at 2% ரேட் பர் ஆனம் தான். ஸோ ரொம்ப சிம்பிள் இந்த கொஸ்டின். இதெல்லாம் பார்த்த உடனே எவ்வளோ இதில் 1 minute முடிச்சிடணும். அப்போ 100. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? பி தான் கேட்டிருக்காங்க. ஸோ பியை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி வேலையெல்லாம் இது பண்ணால் சரியா? இது ஆக்சுவலாக வந்து வேறு வழியாக போகலாம். பட் இதுவே நீங்கள் பண்ணுங்கள். அதான் வந்து ஈஸியாக இருக்கும். சரியா? எ மேன் சேவ்ட் 16,500 இன் 10 years. சரியா? எத்தனை வருஷம்? 10 years. ஸோ N3 now. Each year after the first, he saved ₹100 more than in the preceding year. Find the saving in the first year. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். இது வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் படிச்சிருப்போம். அந்த எண் கண்டுபிடிக்கிறதுக்காக சொல்லிட்டு அதை நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம். எண்ணு நமக்கு தெரியும். என்ன 10 சரியா? ஏ நமக்கு என்னன்னு தெரியும். ஏ தான் கண்டுபிடிக்கணும். அப்படி தானே? ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு இயர் ஏ தான் இங்கே கண்டுபிடிக்கணும். ஸோ எண்ணு நமக்கு தெரியும் 10. இப்போ டி வேணும். டினா என்ன? இட்ஸ் எ டிஃப்ரென்ஸ். சரியா? ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் தெர் வில் பி எ காமன் ஏபி, காமன் டிஃப்ரென்ஸ். அது எவ்வளோ? அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஈச் இயர் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் ஈ சேவ்ட் 100. ஈச் இயர் அப்படின்னா என்ன? 10 வருஷத்துலேயும் ஒவ்வொரு வருஷத்துக்கு இடையில் 100 இருக்குன்னு அர்த்தம். ஸோ டி இஸ் 100. வெரி சிம்பிள். ஸோ அப்படியே இந்த ஃபார்முலாவில் இறக்குங்க. இறக்குனீங்கன்னா எஸ் 10th எவ்வளோ? 16,500. என்ன நமக்கு தெரியும் 10. ஏ தான் நமக்கு வேணும். அப்படியே போட்டிங்கன்னா யூ வில் கெட் ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டார்டிங் எவ்வளோன்னு சொல்லி தெரிஞ்சிடும். சரியா? இதுதான் சிம்பிள் மெத்தட். இது வேறு வழியிலையும் போடலாம். பட் இதே நீங்கள் ஃபாலோ பண்ண. இது அடிக்கடி கேட்குற மாடல் தான். சரியா? அட் வாட் ரேட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சர்டன் சம் வில் டபுள் இன் 15 years. இது ரெண்டுமே போதும். இதை வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ பிரின்சிபல் 100 இருந்தால் எவ்வளோ ஆகும்? 200 எப்போ ஆகும்? இன் 15 years. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 200 இதுதான் ஃபார்முலா இல்லையா? டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பை கிவன் டைம். டைம் என்ன? 15. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு 100/15, 610/15 வரும். திஸ் கேன் பி ஃபர்தர் ரெடியூஸ் டு. சரியா? எங்கே ட்விஸ்ட் வச்சுருக்காங்க பாருங்கள். கடைசியில் வச்சுருக்காங்க. அகெயின் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸில் வந்துருச்சு. ஸோ டிஃப்ரென்ஸ்னாலே நம்ம என்ன? ஒரே ஒரு விஷயம் தான் பார்க்கணும். 2 years இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா போதும். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதான் இல்லையா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிளுங்க. 2 minutesல முடிச்சிடணும். கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 80 இஸ் த ஆன்சர்.
again same model, the sum becomes 3 times. அங்கே என்ன பார்த்தோம், 2 times, இங்கே 3 times. In 20 years, find the time in which the sum will double at the same rate of interest. வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். என்ன ட்விஸ்ட், முன்னாடி என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருந்தாங்க, இங்கே டபுள் ஆகிறப்ப என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பிரின்சிபல் 3, பிரின்சிபல் பி, அமௌண்ட் 3P மாறும். ஸோ இன்ட்ரெஸ்ட் வில் பி 2P. ஸோ அக்கார்டிங் டு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10 வரும். ஸோ நமக்கு இப்போ டபுளில் கேட்டிருக்காங்க இல்லையா, டபுள் என்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் என்ன பி. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம் 10. டி தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, டி இஸ் த கொஸ்டின் மார்க். when we substitute we will get t is equal to 10 years. சரியா? அடுத்தது இந்த கொஸ்டின் சரியா. விஜய் இன்வெஸ்டட் ₹10,000 at the rate of 5% simple interest per annum. He received 11,000 after some years. Find the number of years கேட்குறாங்க. ஸோ நம்ம நார்மல் மெத்தடை நீங்கள் பயன்படுத்துங்க. ஜஸ்ட் 10,000 போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 1 years வச்சு 500 வருது, 2 போட்டால் 1000 வருது. ஸோ 10,000 வந்து எப்போ 11,000 மாறுது, in 2 years மாறுது. ஸோ 2 years is the answer. சரிங்க, லாஸ்ட் கொஸ்டின் இதோட முடிச்சிடலாம் இந்த கிளாஸை. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபார் 2 years. ஸோ இந்த ஃபார்முலாவே போதும், எல்லாமே இருக்குது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இது சம்மு. ஸோ வென் வி சப்ஸ்டியூட் வி வில் கெட் த ஆன்சர் இஸ் 6,250. சரியா? இது நம்ம இன் டீட்டெயில் நம்ம இப்போ நிறைய ப்ராப்ளம் பார்த்துட்டேன், அதனால தான் டக்குன்னு முடிக்கிறேன். சரியா? சரிங்க, இந்த 83 கொஸ்டினில் மீதி இருக்கிறதையும் நான் இன் ஃபர்தர் கிளாஸில் முடிச்சிடுறேன். அதே மாதிரி நான் மற்ற டாபிக்ஸையும் கவர் பண்ணிட்டு தான் வரேன். சரியா? பர்சன்டேஜ், டைம் அண்ட் ஒர்க்கு, சிம்பிளிஃபிகேஷன், ரீசனிங் எல்லாமே. We will meet in next class. Thank you.